ஃபர்கானா ஹைட்டு கம்மி. ஸோ காலை பார்த்தீங்கன்னா பெருவிரலால் பேலன்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஃபுல்லாக பேலன்ஸ் பண்ண முடியாது. ரெண்டு பக்கமும் அதே மாதிரி பேலன்ஸ் பண்ணி ஹெட்டை நேராக பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னோம்னா ஹைட்டு கம்மியாக இருக்கிறவங்க ஈஸியாகவே பேலன்ஸ் பண்ணலாம். சூப்பர். நேராக வெரி குட். நேராக மட்டும் பிடிச்சிக்கணும். சூப்பர், வெரி குட் அவ்வளோதான். நேராக பிடிச்சி இப்போ லைட்டாக ஆக்சைடு கொடுக்கணும், கொஞ்சமாக கொடுக்கணும், அப்படியே பிடிச்சி வச்சுருக்கணும், குறைக்கணும், நேராக மட்டுமே பிடிச்சிருக்கணும். ஹெட்டை திரும்ப வரக்கூடாது, நேராக மட்டுமே பிடிச்சிருக்கணும். சூப்பர். கொடுக்கணும், குறைக்கணும், நேராக பிடிச்சிருக்கணும். ஸோ லைட்டாக உருட்டி நேர்படுத்திக்கோங்க. உருட்டும் போது என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா வண்டி ஆஃப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஹெட்டில் வந்து இந்த இடத்துல கை வச்சு நீங்கள் வந்து உருட்டிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். ஸோ லைட்டாக ரைட்டு திருப்பிடா. சூப்பர். நல்லாவே நேர்படுத்திக்கங்க. நல்லா பள்ளமேடு இல்லாத இடமா நேர்படுத்திக்கங்க. மறுபடியும் ஸோ பேலன்ஸ் பண்ணுறது வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கிரவுண்டில் நீங்கள் பேலன்ஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸாக இருக்க பட்சத்தில் ரோட்டில் எடுத்த உடனே ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. ரோடு மாதிரி இருக்கிற ஸ்ட்ரீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறதை காட்டணும். ஸோ இந்த மாதிரி கிரவுண்டில் நீங்கள் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே ஃபர்கானா, கொடுங்க. லைட்டாக கொடுக்கணும், குறைக்கணும். சரியா? இப்போ கொடுக்குறது வந்து இந்த மூட்டு எவ்வளோ தூரத்தில் இருக்கணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த மூட்டு வந்து இந்த கோடு இந்த மூட்டு இது 3 ஒன்றா இருக்கணும். ஹெட்டு நேராக இருக்கணும். ஸோ இப்போ லைட்டாக கொடுக்கும்போது காலை லேசாக தூக்கணும். அப்படியே அடுத்த மாற்றக்கூடாது. லேசாக தூக்கணும், அப்படியே ஸ்பீடும் கொடுக்கணும், அப்படியே தூக்கணும். வெரி குட். இப்போ குறைக்கணும், திரும்ப வரக்கூடாது. லேசாக திரும்பி இருந்தால் கூட நேர்படுத்திக்கணும். சூப்பர். இப்போ கொடுங்க. நேராக இருக்கா? குறைங்க. நேராக மட்டும் பிடிச்சிருக்கணும். வெரி குட். திருப்பி கொடுங்க. கிராஸாக போகுதா? ஆமாம், அது இறக்கும். கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு இப்போ திருப்பிக்கங்க. பொறுமையாகவே பண்ணுங்கள், அவசரம் இல்லை. ஸோ நேர் வச்சுட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய்க்குங்க. இன்னும் கொஞ்சம் நேர் வைங்க. ஓகே, சூப்பர். இப்போ கொடுங்க. ஓகே, ஆக்சிடென்ட் கொடுக்கலாமா? நேர். இப்போ கொடுங்க. போதும். பள்ளமாக இருக்கா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. கொடுங்க. ஓகே, இப்போ லைட்டாக பிடிச்சி வைங்க. கொஞ்சமாக ஆக்சிடென்ட் பிடிச்சிங்க. நான் சொல்ல செய்யுங்க பார்ப்போம். கொஞ்சமாக திருகி அந்த மூட்டு வந்து லைட்டாக கொஞ்சமாக திருகி இப்போ லைட்டாக திருங்க. இப்போ காலை ஃப்ளைங்கில் விடுங்க. காலை நல்லா தரையில் பட விடாமல் காலையில் தூக்குங்க. காலை தரையில் பட விடாமல் தூக்குங்க. ஆக்சிலேட்டரும் கொடுக்கணும், காலை தரையிலையும் படக்கூடாது, ஹெட்டும் நேராக இருக்கணும். 3 ஒன்றா இருக்கணும். கொடுங்க. வெரி குட். அப்படி தான். சூப்பரா. அப்படிதான். சூப்பர். அவ்வளோதான். வெரி குட். காலை ஊண்டிடக்கூடாது. காலை இன்னும் குறைச்சிடணும். காலை உண்டா மட்டும் குறைச்சிருங்க. சரிங்களா? இப்போ நேராக பாருங்கள். கொடுங்க. ஏன்னா ஹைட்டு கம்மியாக இருக்கிறனால ஒரு சைடாக கால் ஊண்டினோம்னா வண்டி வந்து ஒரு சைடாக சாயும். ஸோ அதனால் ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா பெருவிரலால் ஊண்டிக்கங்க. ஊண்டிட்டு சமமாக ஹெட்டை மட்டும் திரும்ப விடாமல் நேராக மட்டும் பிடிச்சிருக்கணும். ஆக்சிலேட்டர் கொடுங்க, குறைங்க. வெரி குட். நேராக மட்டும் பிடிச்சிருங்க, ஹெட்டை திரும்ப விடாதீங்க. நேராக மட்டும் பிடிச்சிருங்க. சூப்பர்.